அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேஜ் நம்பர் 73, பாடம் 1, ஷரீஅத்தின் வழக்கு சொற்கள் அப்படிங்கிற தலைப்பில் சில முக்கியமான சட்டதிட்டங்களின் பெயர்களை குறித்து நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் இதுக்குள்ளே தான் ஷரீஅத்துடைய சட்டங்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணத்தையும் அதற்கான விளக்கத்தையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஷரீஅத் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன முன்னோட்டமாக நம்ம பார்ப்போம். சரியா? ஷரீஅத் என்பதற்கு இஸ்லாமிய சட்டங்கள் என்று தமிழில் பொருள் உண்டு. ஷரீஅத் என்றால் என்ன? இஸ்லாமிய சட்டங்கள். ஷரீஅத் யாரால் எழுதப்பட்டது, யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ்வை தவிர ஷரீஅத்துடைய சட்டங்களை யாராலும் எழுத முடியாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணர்ந்துக்கிறோம். இப்போ யார் ஷரீஅத்துடைய சட்டத்தையுடைய எழுத்தாளன் யார்? அல்லாஹ் மட்டும்தான். மூணாவது, இந்த ஷரீஅத்துடைய சட்டம் கால சூழ்நிலைக்கேற்ப மாற்றப்பட்டிருக்கிறதா என்றால் மாற்றப்படாத ஒரு இஸ்லாமிய சட்டம் தான் இந்த ஷரீஅத்துடைய சட்டம். இப்போ மற்ற சட்டங்கள் இருக்குது, அரசியல் அமைப்பு சட்டங்களாக இருந்தாலும் சரி, மற்ற சட்டங்களாக இருந்தாலும் சரி, அது கால சூழ்நிலைக்கு ஏற்பது போல மாற்றங்களை கொண்டு வருவார்கள். அதை நம்ம யதார்த்தமாக நம்ம பார்க்குறோம். அதே போல தான் ஒரு படிப்பு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு நாலேஜ் எஜுகேஷனை எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த டிகிரிக்கு ஏற்றது போல, அந்த படிப்புக்கு ஏற்றது போல, அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றது போல சப்ஜெக்ட்களை, பாடங்களை பிரித்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இப்போ ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். ஆனால் ஷரீஅத் என்கின்ற இஸ்லாமிய மார்க்க சட்டம் தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் முதல் மனிதனான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு நாளைக்கு கியாமத் நாள் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை வரைக்கும் இந்த ஷரீஅத்துடைய சட்டத்தை தான் பேணி வாழ வேண்டும் அப்படிங்கிறது இதனுடைய அழகான ஒரு சிறப்பு. இதை மாற்றவே முடியாது, எந்த கால சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. சரி, இது மூணாவது விஷயம். ஒன்று, ஷரீஅத்துனா என்னங்கிறத நம்ம சொல்லிட்டோம், இஸ்லாமிய சட்டம் என்பது அர்த்தம். இரண்டாவது, அல்லாஹ் தான் அதனுடைய எழுத்தாளன். மூன்றாவது, ஷரீஅத்துடைய சட்டம் எந்த கால சூழலுக்கும் மாற்றத்திற்கு ஏற்படுத்தாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல இந்த நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஷரீஅத்துடைய சட்டம் மனிதனுக்கு எல்லா காலத்திலும் பொருத்தமான சட்டம். அதுதான் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டே இதுக்கு. எந்த காலமாக இருந்தாலும் சரி, அது நவீன காலமாக இருந்தாலும் சரி, விஞ்ஞான காலமாக இருந்தாலும் சரி, அறிவியல் உச்சத்தில் தொடக்கூடிய இந்த காலமாக இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய பல கண்டுபிடிப்புகள் வந்தாலும் சரி, இந்த ஷரீஅத் மனிதனுக்கு சரியான முறையில் போதிக்கக்கூடிய, அவனுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய, அவனுக்கு தேவையான அந்த சுச்சுவேஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த ஷரீஅத்தில் இருக்கிறது. அதனால எல்லா சூழ்நிலைக்கும் மனிதனுக்கு பொருத்தமானதாகத்தான் அல்லாஹ் அமைத்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இதனுடைய விரிவாக்கத்தை நம்ம பார்க்க போறோம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது 1400 வருடத்திற்கு முன்னால் இந்த ஷரீஅத் ஆதம் நபி முதல் கொண்டு இருக்குது. பட் நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் இனிமே வரக்கூடிய உம்மத்தே முஹம்மதியா எவ்வளவு பேர்கள் இந்த உலகத்தில் பிறக்க இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் உம்மத்தே முஹம்மதியாவுடைய சட்டங்கள் தான் ஷரீஅத்தாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 1500 வருடத்திற்கு முன்னால் நம்ம கொண்டு போய் பார்த்தோம்னா, அந்த அரபு மக்கள் கரடு முரடான உள்ளம் கொண்ட அந்த மக்களுக்கு இடையில எல்லாமே, அதாவது சுதந்திரமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற பெயரில் அனாச்சாரங்களும் அட்டுழியங்களும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது ஜினாவா இருந்தாலும் சரி, விபச்சாரமா இருந்தாலும் சரி, கொள்ளை, திருட்டு, மற்ற மாது எல்லா விடயத்திலையும் நாங்கள் சுதந்திரமாக இருப்பவர்கள் அப்படிங்கிற அந்த சுதந்திர தன்மையை தவறான முறையில் பயன்படுத்தி கொண்ட அந்த கரடு முரடான அரபு மக்களிடத்துல அல்லாஹுடைய தூதர் இந்த ஷரீஅத்துடைய சட்டத்தை அமல்படுத்துறாங்க. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு அப்படின்னா, பெற்றெடுத்த பிள்ளைய கூட புதைக்கக்கூடிய கரடு முரடான உள்ளம் கொண்ட அந்த மக்களிடத்தில் சுப்ஹானல்லாஹ் ஒரு போர், அந்த போர்ல 3 பேர் என்ன பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நிலைமை. எப்படி ஷரீஅத்துடைய சட்டம் அவருடைய உள்ளத்தை இலகுவாக மென்மையாக மாற்றிருக்கிறதுங்கிறதுக்கான உதாரணம். அந்த 3 பேர்ல பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தண்ணீர் தாகம் எடுக்குது. அப்போ அந்த தண்ணீர் தாகம் எடுக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறவங்க எனக்கு தண்ணி வேணும், அந்த ஜக்ராத்துடைய நிலைமையில இருக்கிறாங்க. போர்க்களத்தில் அடிபட்ட சஹாபாக்கள் 3 பேருமே. அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு வேண்டாம், என்னுடைய சகோதரருக்கு கொடுங்க. அதுக்கடுத்து அவர் கேட்கிறாரு, எனக்கு தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வேண்டாம், அது சகோதரருக்கு கொடுங்க. கடைசியில 3 பேரும் விட்டு கொடுத்த அந்த மென்மையான குணத்தின் காரணமாக தண்ணீர் குடிக்காமலேயே
ஷஹீதா இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு வரலாறை நம்ம பார்க்குறோம். ஆக நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளை புதைத்த அந்த காலம் தொட்டு அடுத்தவர்களுடைய நலனுக்கு அவ்வளவு இறுதி நேரத்தில் கூட ஒரு அக்கறையாக இருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். அப்போ இதுதான் ஷரியத் அவர்களுடைய உள்ளத்தை மாற்றி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான முதல் ஆதாரமே. அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இஸ்லாம் என்கின்ற கண்ணியத்தை தவிர வேறு எந்த கண்ணியம் எங்களிடத்தில் இல்லை. இஸ்லாம் என்கின்ற கண்ணியம் மட்டும்தான். இன்னொரு அழகா சொல்லுவாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இஸ்லாத்தை தவிர வேறு எதிலாவது நாங்கள் கண்ணியத்தை தேடினால் அது எங்களுக்கு இழிவாகத்தான் இருந்திருக்கும். வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? இஸ்லாத்தை தவிர பணத்திலேயோ பதவியிலேயோ ஆட்சியிலேயோ அதிகாரத்திலேயோ பெருமையிலேயோ நாங்கள் கண்ணியத்தை தேடி இருந்தோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இழிவு தான் கிடைச்சிருக்குமே தவிர கண்ணியம் கிடைச்சிருக்காது. சுப்ஹானல்லாஹ். அதனால தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் உங்களுடைய ஆடையை மாற்றிக்கொள்ளுங்கள் உமரே, பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் வந்து போகக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுடைய கண்ணியம் ஆடையில் அல்ல, நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க இஸ்லாமிய மார்க்கத்தில் என்று சொன்னார்களாம். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நமக்கெல்லாம் பொருத்தமானது. எவ்வளவுதான் நம்மளுடைய பொருளாதாரத்திலும் நம்முடைய பதவியிலும் ஆட்சியிலும் உயர்ந்து இருந்தாலும் சரி, இஸ்லாம் என்கின்ற கண்ணியம் எதற்கும் ஈடாகாது. சுப்ஹானல்லாஹ். அதனால தான் முஸ்லீம் என்கின்ற அங்கீகாரத்தோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, அதாவது ஒமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை, ஒமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுது ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய தூதர் கொண்டு வந்தார்களோ அதையெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க, எதையெல்லாம் உங்களை விட்டு விலக்கினாங்களோ அதெல்லாம் முற்றிலும் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, விலகிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சிறந்த ஷரியத் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பாசிசவாதிகள் RSS என்கின்ற மிக பெரும் ஒரு பாவிகள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் ஷரியத்துடைய சட்டத்தை உடைக்கிறதுக்கும் அது இல்லாமல் ஆக்குவதற்கும் பொது சிவில் சட்டம்னு கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஆனால் அது முடியவே முடியாது. அது யாருக்கும் அமல்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்காது. அது இஸ்லாமிய மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. ஏன் அப்படின்னா ஷரியத் என்பது நம்மளுடைய உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு செயல்பாடு. அதை நம்ம என்ன செய்யணும், அதில் நம்ம கவனமாக இருக்கணும். ஆனா ஏன் இந்த இப்படியான முயற்சிகள் செய்யறாங்க? அதாவது அரசியலமைப்பு சட்டத்துல எத்தனையோ சட்டங்கள் அமல்படுத்தாம நிறைய இருக்குது. பொது சிவில் சட்டத்தை மட்டும் ஏன் இவ்வளவு நோக்கமா கொண்டு வராங்க? மதுவிலக்கு சட்டம் இருக்குது, அனைத்து மனிதர்களுக்கும் கல்வியை பொதுவாக எல்லாருக்குமே கல்வி கொடுக்க வேண்டும்னு சில அரசியலமைப்பு சட்டத்துல இருக்குது. இதெல்லாம் அமல்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லாம அந்த பொது சிவில் சட்டத்தை மட்டும் கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஏன்? அது இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்து வரக்கூடிய அந்த மார்க்கத்தை உடை தெரியணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே காரணம் இல்லை. வளர்ந்து வரக்கூடிய அந்த மார்க்கத்தை உடை தெரியணும். சுப்ஹானல்லாஹ். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்திலேயே பல குளறுபாடுகள் இருக்கும் பொழுது, ஆனா இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இப்படித்தான் வாழணும். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு தெரியுமா? சிறுநீர் கழிப்பதை கூட ஷரியத்தாக சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு மனிதனை நோய் விசாரிக்க நீ போறியா, அது ஷரியத், அது ஒரு சட்டம். ஒரு தாய்க்கு முன்னாடி பெற்றோர்களுக்கு முன்னாடி பணிவோடு நடந்துக்கிறியா, உஃப் என்கின்ற வார்த்தை என்று கூட சொல்லாம இருக்கிறியா, அது ஷரியத், அது சட்டம். அப்ப நம்ம பின்பற்றக்கூடிய ஒவ்வொன்றும் பருதா, நம் பேசக்கூடிய வார்த்தைகள், நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள், அமர்ந்து தண்ணீர் குடிப்பது, சுன்னத்துகளை கடைபிடிப்பது எல்லாம் ஷரியத். நன்மைகளுக்காக, நன்மைகள் இரண்டாவது பட்சம். இப்படி நீ கடைபிடித்தால் நன்மை. அந்த ஷரியத்தை ஹயாத்தாக்குறது இப்படித்தான். புகாரில வரக்கூடிய ஹதீஸ், அந்த ஏதாவது சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிக்கிறார்கள். அப்போ போன அந்த யூதர்கள் எல்லாம் பார்த்துட்டு, மக்கத்து காஃபிர்கள் பார்த்துட்டு அதை தான் ஃபர்ஸ்டா பார்க்குறாங்க அதிசயமா. ஏன்னா என்னது, பெண்ணை போல உட்கார்ந்து சிறுநீர் கழித்து கொண்டிருக்கிறாரு, என்ன சல்மான் ஃபாரிஸ் உங்களுடைய முகமது இதையுமா சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்களா? இப்போ சல்மான் ஃபாரிஸ் என்ன சொன்னார் தெரியுமா? ஆமான்னு சொல்லி முடிக்கல, இது மட்டுமல்ல இன்னமும் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி தெரியுமா? வலது கையால் சுத்தம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே போல அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. கிப்லாவை நோக்கி முன்னோக்கி உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே போல மண்ணை கொண்டும் ஒற்றைப்படையான கற்களை கொண்டும் சுத்தம் செய்ய வேண்டும், தண்ணீர் இல்லை என்றால் சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்தாங்க. அதே போல எலும்புகளை கொண்டோ உணவுப் பொருட்களை கொண்டோ, அதாவது சாணங்களை கொண்டோ சுத்தம் செய்யக்கூடாது என்று சொல்லி கொடுத்தார்கள். பொந்து இந்த மாதிரியான, அதாவது உயிரினங்கள் வசிக்கக்கூடிய அந்த இடத்தில் சிறுநீர் கழிக்க கூடாது என்று சொல்லி கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு கேள்விக்கு எத்தனை விளக்கம், ஒரு கேள்விக்கு எத்தனை விளக்கம். இது ஷரியத். சுப்ஹானல்லாஹ். அப்ப ஒரு சிட்டிங் ஸ்டைல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில ஷரியத்தாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இப்பதான் ஒரு கேள்வி, இதையெல்லாம் நாம் கடைபிடித்திருக்கின்றோமா?
இந்த ஷரியத்துக்கு போல ஒரு முஸ்லீமாக வாழக்கூடிய முஸ்லீம் நாட்டில் அல்ல, பொதுவாக நம்ம இந்த நாட்டில், நம்ம இந்திய தேசிய நாட்டில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த தேசிய நாட்டில் நமக்கான ஒரு உரிமை என்ன, சுதந்திரம் என்னன்னா, உங்களுடைய மதத்தை நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம். மற்ற நிறைய நாடுகளில் இது கிடையாதுமா. இந்த இந்திய தேசிய நாட்டில் தான் உங்களுடைய மதத்தை, மார்க்கத்தை நீங்கள் என்ன செய்யலாம், பின்பற்றி கொள்ளலாம் அப்படின்ட்டு நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கப்பட்டிருந்தாலும் திருமணத்தில் அந்த ஷரியத்தை பேணுகின்றோமா? அதே போல திருமண மனவிலக்கு தலாக் என்கின்ற விஷயத்தில் இந்த ஷரியத்தை பேணுகின்றோமா? எத்தனை கேள்விகள் இருக்குது. அதே போல எத்தனை சட்டத்திட்டங்களில் நம்ம அந்த ஷரியத்தை பின்பற்றுகிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ ஏன் இந்த ஷரியத் இப்போ அதுக்குள்ள இந்த RSS என்கின்ற மிக பெரும் பாவிகள் எல்லாம் வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த பிரிவினை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முஸ்லீம்கள் சரியான முறையில் நம்ம என்ன செய்யலை, பின்பற்றலை அப்படிங்கிறத முதல் பெரிய காரணம். இப்போ என்ன செய்யலாம், பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒன்று, ஷரியத் என்னங்கிறத முதல் நம்ம தெரியாமல் இருக்கிறோமே, நிறைய பேருக்கு தெரியாது. இஸ்லாமிய சட்டங்கள் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஃபராயில் என்று சொல்லக்கூடிய, வராசத் என்று சொல்லக்கூடிய வாரிசுரிமை சட்டம், அது எப்படி நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. சுப்ஹானல்லாஹ், சில நேரம் என்ன செய்கிறோம் அப்படின்னா இஸ்லாமிய ஷரியத்தையும் பின்பற்றுதோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல் விஷயமாக இருக்கக்கூடிய சில ஷரியத்தை உள்ள நுழைச்சு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பின்பற்றி கொள்கிறோம். சொல்லுவாங்களே, அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொத்துல சரிபாதின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது, ஆணுக்கு 2 பங்கு, பெண்களுக்கு 1 பங்கு. ஆனால் இதை வெளிப்படையாக பார்க்கும் பொழுது அது கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்ட்டு. ஆனால் அதில் இருக்கக்கூடிய நோக்கங்கள் நிறைய நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா. ஆணுக்கு அதிகமான பொறுப்புகள் இருக்கு, ஆனால் பெண்ணுக்கு அந்த அளவுக்கு பொருளாதார பொறுப்புகள் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அதனால இஸ்லாமிய மார்க்கம் காரணங்கள் இருக்குது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்படி வராசத்தில் இருந்தாலும் சரி, நிக்காஹில் இருந்தாலும் சரி, தலாக்கில் இருந்தாலும் சரி, எல்லா விதமான சட்டத்திலையும் ஷரியத்தை தான் முதல்ல முன்னோடியாக வைக்கணும். எத்தனை பேர் மனவிலக்கு செய்யப்பட்ட, தலாக்கு செய்யப்பட்ட பெண்கள் பெண்கள் வந்து இதா இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆனால் இதில் இன்னொன்று பாருங்களேன், நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு இளம் பெண் அல்லது ஒரு கணவனை இழந்த பெண்ணுக்கு மறுமணம் செய்வதற்கு அனுமதி உண்டு. இதை வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இது என்னடா இப்படி மறுமணம் அப்படிங்கிறதுல முகம் சுளிக்கக்கூடிய நிலைமையில நாமளுமே அப்படி நினைக்கும் போது நாமளுமே முகம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எதிர்காலத்தை குறித்து கருத்தில் கொண்டு இது ஒரு நல்ல செயல்பாடை கொடுக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இளம் பெண் தன்னுடைய கணவனை இழந்துட்டா அப்படின்னு சொன்னால் அவள் அழகாக அவளுடைய அழகை குறைப்பதற்காக இதா காலத்தை பற்றி பேசலை, அவளுடைய வாழ்நாள் முழுக்க இப்படித்தான் இருக்கணுங்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய விஷயம். ஒன்று என்ன செய்கிறாங்க, முதல்ல அணிகலன்களை எல்லாம் கலட்டிடுறாங்க. இது வாழ்நாள் முழுக்க, இதா மட்டும் இல்லை, வாழ்நாள் முழுக்க இன்னும் அவளுடைய அழகு குறைய வேண்டும் என்பதற்காக மொட்டை அடிச்சிடுறாங்க. அந்த காலத்துலலாம் அப்படிதான் நடந்திருக்கு. இன்னும் அவளுடைய அழகு குறைய வேண்டும், மற்றவர்கள் கண்ணுக்கு அழகா தெரியக்கூடாது என்பதற்காக வெள்ளை சிலை உடுத்த வச்சாங்க. இன்னும் அவளுடைய அழகு குறைய வேண்டும் என்பதற்காக பூசணிக்காய் இருக்குல்ல, அந்த பூசணிக்காக நெருப்புல சுட்டு கடிக்க வைப்பாங்களாம். ஏன், அந்த பற்கள் எல்லாம் கருப்படைக்க அப்படியே நடுநடுங்கி போய் அப்படியே சீக்கிரம் விழுந்து அவள் சிரித்தாலோ பார்த்தாலோ அகோரமாக தெரிவதற்கு. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளோ உன்னதமான மார்க்கம். நீ இளமை பருவத்தில் கணவனை இழந்தா, இல்லை உனக்கு குழந்தையே இருந்தாலும் 40 வயது, உடல் தேவைக்கு அல்ல, பாதுகாப்பிற்காக 40 வயது பெண்ணாக இருந்தாலும் மறுமணம் செய்ய உனக்கு அனுமதி. அது மற்றவங்க நம்ம உறவினர்கள் பேசும் பொழுதோ ஊரார்கள் பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் தேவையே கிடையாது. 4 பேர் 4 விதமாக என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அது ஒன்றுமே கிடையாது. மார்க்கம் ஷரியத் சொல்லுதே. யார் சொன்னா என்ன, ஷரியத் அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்போ இப்படியான ஷரியத்துடைய அழகான மார்க்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால் எதுக்காக சொல்ல வந்தோம் அப்படின்னா, இந்த மார்க்கத்தை, இதில் இருக்கக்கூடிய ஷரியத்தை உயிருக்கு மேலாக நேசிக்கணும். முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். 5 கடமைகள் இருக்குது. ஷரியத் செய்ய வேண்டிய 5 கடமைகள். 1, அதை தெரிஞ்சுக்கிறணும். 2வது, அதை பின்பற்றணும். 3வது, அதை அமல் செய்ய வேண்டும், அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். 3வது, 4வது, அந்த ஷரியத் நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும், உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும், எந்த சுச்சுவேஷனையும் ஷரியத்தை விடவே கூடாது. 4வது கடமை. 5வது மிக முக்கியமானது, ஷரியத்திற்கு யாராவது ஒரு இலக்கை, ஒரு தவறை, ஒரு குற்றத்தை ஏற்படுத்தினால் அதற்கு போராட வேண்டும். நம்ம அதெல்லாம் செய்கிறதே கிடையாது. அது யாருக்கும் ஏதோ ஒரு மூலையில் என்னமோ நடக்குது, பர்தாவுக்கா அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்களா, சரி நடந்தால் நடந்துட்டு போகுது, நம்ம ஊரில் இல்லையே, நமக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரியாக இருக்கிறோம். ஆனால் ஷரியத்தில் ஒரு களங்கம் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு எதிராக போராடணும். 1, அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது, அதை
பின்பற்ற வேண்டும். மூன்றாவது, அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நான்காவது, எங்கு சென்றாலும் அந்த ஷரியத்திற்கு மாற்றமாக நடக்கக்கூடாது. ஐந்தாவது, அதற்காக போராட வேண்டும். எதற்காக? ஷரியத்திற்கு ஏதாவது ஒரு களங்கம் வந்தால் அதற்காக போராட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இப்படி நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு ஷரியத் மிக முக்கியமானது. இதுல இந்த வரக்கூடிய ஃபர்து, வாஜிபு, சுன்னத்து, அப்புறம் கைர் முஅக்கதா, நஃபில், முஸ்தஹப், ஹராம், ஹலால் இப்படிங்கிற விஷயத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். சரியா? இது இப்போ நம்ம படிக்க போறோம் இல்லையா? எப்போ கேட்டாலும் சில பாடத்தை, சில தர்ஸை ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிறோம். அடிக்கடி சொல்கிறது தான். குரானை நம்ம எப்படி பார்த்து தஜ்வீதோடு மஹ்ரஜோடு ஓத எப்போ வேணாலும் தயாராக இருக்கணும் போல ஷரியத்தில் ஃபர்லுனா என்ன அப்படின்னு கேட்டால் டக்குன்னு சொல்ல தெரியணும். சுன்னத்தை முஅக்கதானா என்னன்னு கேட்கும்போது டக்குன்னு சொல்ல தெரியணும். சுன்னத்தை கைர் முஅக்கதானா என்ன, நஃபில்னா என்ன, முஸ்தஹப்னா என்ன, மக்ரூஹ்னா என்ன, ஹலால்னா என்ன, ஹராம்னா என்ன, யார் எப்பொழுது கேட்டாலும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பாடம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பார்ப்போம், பாடத்துக்குள்ளே போவோம். பாடம் 1, ஷரியத்தின் வழக்கு சொற்கள். ஃபர்து, அல்லாஹுவும் அவனுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாகவும் வலியுறுத்தியும் கூறிய கட்டளைகளுக்கு ஃபர்லு என்று கூறப்படும். அல்லாஹுவும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாகவும் வலியுறுத்தியும் கூறிய கட்டளைகளுக்கு ஃபர்லு என்று கூறப்படும். இவற்றை நாம் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். ஃபர்லு மறுப்பவர் காஃபிராவார். அதை செய்யாதவர் ஃபாசிக், பெரும் பாவியாவார். இவர்கள் பெரும் தண்டனைக்கு ஆளாவார்கள். உதாரணமாக ஃபர்லு தொழுகைகள், உண்மை பேசுதல், பாவங்கள் செய்யாமல் இருத்தல், ஃபர்லான கடமைகளை கற்றல், இது எல்லாமே நமக்கு ஃபர்லாயிரும். சரிங்களா? இது மாதிரி நிறைய ஃபர்லுக்கள் இருக்குது. ஜக்காத்து, ஹஜ்ஜு, குரானில் நிறைய ஃபர்லுக்கள் அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான். அந்த ஃபர்லை நம்ம சில நேரம் செய்யாமல் விட்டா பாவி, இது ஃபர்லே கிடையாது அப்படின்னு மறுத்தா காஃபிர். வித்தியாசம் புரியுது இல்லை? எல்லாம் பாதுகாக்கணும். ஆனால் அறிஞர்களிடத்துல தொழுகை விட்டவர்கள் காஃபிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபத்வாவே கொடுக்குறாங்க. எதனால கொடுக்குறாங்க அப்படின்னா, நபி அவர்களுடைய ஒரு ஹதீஸின் அடிப்படையில். ஷரியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், தெளிவாக உட்காரணும், நிமிர்ந்து உட்காரணும். நிறைய பேர் தூங்குற மாதிரி தெரியுது. ஆமாம், சரியா? ஓகே, ஹைர். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபிமொழியை சொல்கிறாங்க. நமக்கும் காஃபிருக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துவது. அதனால தான் இந்த ஃபத்வாவை கொடுக்குறாங்க. நீங்கள் தொழுகையை விட்டீங்கன்னா காஃபீர் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கிறான். அப்போ ஃபர்லு தொழுகையை குறிக்கிறாங்க. சுன்னத்த நஃபிலோ மற்ற உபரி வணக்கங்கள் கிடையாது. அப்படி நிறைய விஷயங்கள் ஃபர்ல். அப்போ ஃபர்லுனா இதுதான். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு தெளிவாக வலியுறுத்தும் கூடிய கட்டளைகள் அனைத்துமே ஃபர்லுக்கள். வாஜிப், அடுத்து ஃபர்லுக்கு அடுத்தபடியாக கட்டளைகளுக்கு வாஜிப் என்று சொல்லப்படும். இதை செய்வது அவசியமாகும், விடுவது பெரும் பாவமாகும். வாஜிபை மறுப்பவர் காஃபிராக மாட்டார், ஆனால் தண்டனைக்குரிய பாவியாவார். உதாரணமாக தாடி வளர்ப்பது, வித்ரு தொழுவது, 2 பெருநாள் தொழுவது, சலாமிற்கு பதில் சொல்வது, இது எல்லாமே வாஜிப். சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த வாஜிபை நம்ம விட்டோம்னா பாவியாயிடுவோம், காஃபிராக மாட்டோம். ஆனால் தண்டனை வாஜிப் என்றால் அவசியம்னு அர்த்தம். சரியா? விரும்பத்தக்கதுங்கிறது முஸ்தஹப். ஓகே, அப்போ வாஜிப்னா என்னது? அவசியம். அதாவது ஃபர்லுக்கு அடுத்த கடமைகள் அப்படிங்கிறதுக்கு வாஜிப் என்று சொல்லுவாங்க. இது அவசியம். இது விட்டா நமக்கு தண்டனை உண்டு, பாவி ஆயிடுவோம், காஃபிராக மாட்டோம் அப்படிங்கிறதுக்கான உதாரணத்தோடு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து சுன்னத்தை முஅக்கதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் செய்து வந்த தங்கடம் ஏதுமின்றி ஒருபோதும் விட்டிராத காரியங்களுக்கு சுன்னத்தை முஅக்கதா என்று சொல்லப்படும். சங்கடமின்றி இதை விடுவது பாவமும் கைசேதத்திற்குரியதாகும். உதாரணமாக ஃபஜ்ருடைய முன் சுன்னத் தொழுவது, கத்னா செய்வது, பாங்கு கூறுவது, இதெல்லாம் சுன்னத்தே முஅக்கதா. சரிங்களா? அப்போ இது ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து. அதனால தான் நம்ம சஃபரில் இருந்தாலும் என்ன செய்யணும்? ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழுதே ஆகணும். அதுக்கு எப்படி? ஆமா, ஃபஜ்ர் தொழுதுக்கு அப்புறம் நீங்க கலா செய்யலாம், அது ஒண்ணுமே தவறு. கலான்ல எடுத்து தொழுகலாம், அவ்வளவுதான். சரியா? எடுத்து தொழுகணும். ஆமா, சரி, ரைட். அடுத்து பாருங்க. ஆமா, அடுத்து பாருங்க. சுன்னத்து கைர் முஅக்கதா. சுன்னத்தே
கைரு முஅக்கதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் செய்வதும் சில நேரங்களில் காரணம் ஏதுமின்றி செய்யாமலும் விட்டுவிட்ட காரியங்களுக்கு சுன்னத்தே கைரு முஅக்கதா என்று கூறப்படும். அதாவது வலியுறுத்தப்படாத சுன்னத்துன்னு அர்த்தம். வலியுறுத்தப்படாத, கைருனா இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? கைருன்னு படிச்சிடக்கூடாது. கைர் 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 கைன் இல்லை அது ஹே, இது கைன். சுன்னத்தே கைரு முஅக்கதா. ஓகேவா? தவிர அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதாவது வலியுறுத்தப்படாத சுன்னத்துன்னு அர்த்தம் தமிழில். வலியுறுத்தப்படாத சுன்னத், சுன்னத்தை முஅக்கதான வலியுறுத்தப்பட்ட சுன்னத், சுன்னத்தை கைரு முஅக்கதா அப்படின்னா வலியுறுத்தப்படாத சுன்னத். சில நேரம் ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பாங்க, சில நேரம் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருப்பாங்க, விட்டுருப்பாங்க. அதுக்காக அதை செய்பவருக்கு நன்மைகள் கிடைக்கும், தவற விடுபவர்கள் பாவியாக மாட்டார். உதாரணமாக அசுருடைய முன் சுன்னத்து தொழுவது, அரை கரண்டையில் கீழாடை அணிவது அப்படிங்கிற விடயம். அதாவது இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள எடுத்துக்கிட்டோம்னா அவங்க கரண்டைக்கு கீழே தான் ஆடை அணிஞ்சிருப்பாங்களாம். ஏன்? ஒல்லியா, இடுப்புல நிற்காதா அவங்களுக்கு, அதனால என்ன செய்வாங்க, இறங்கி இருக்கும். அதே போல சில நேரம் கவனிக்காம ரசூலுல்லாஹ் ஒரு வேலையில இருப்பாங்க, சஹாபாக்கள் ஒரு வேலையில் ஈடுபட்டு இருப்பாங்க, டக்குனு என்ன செய்ய அந்த வேலையில கரண்டைக்கு கீழே இறங்கிடும். இது சுன்னத்தை முஅக்கதாவா வச்சிருந்தாங்கன்னு நினைச்சுக்கோ, அதே வாஜிபா வச்சிருந்தாங்கன்னு நினைச்சுக்கோ, என்ன ஆகுறது, கட்டாயமாயிரும், தண்டனை ஆயிரும். அப்ப இதெல்லாம் சுன்னத்தை கைரு முஅக்கதா, சில நேரம் கவனிப்பு இல்லாம அது விடுபட்டு போயிடும். அதே போலதான் அசுருடைய முன்சுன, அதுக்காக கைரு முஅக்கதாவா இருக்குது அப்படிங்கிறதுக்காக அசால்ட்டா இருந்தக்கூடாது. அது சுன்னத்துங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கும். சரியா? அது சுன்னத்துங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆமா, தனி சிறப்புகள் உண்டு. ஓகே கைர். சரி, அடுத்து பாருங்க, புரிஞ்சுதா இது எல்லாமே? நஃபில் முஸ்தஹப், இதை செய்வதால் நன்மை உண்டு, செய்யாவிட்டால் குற்றமில்லை. இதை செய்வதால் நன்மை உண்டு, செய்யாவிட்டால் குற்றமில்லை. உதாரணமாக இஷ்ராஹ், லுஹா தொழுகை முதலானவை. சரியா? லுஹா சுன்னத்து தான், இருந்தாலும் சில நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா செய்யக்கூடிய சில விஷயங்கள் உபரியான வணக்கத்திலையும் சேரும், சுன்னத்தான நன்மையும் பெற்றுக் கொடுக்கும். அதை நல்ல கவனத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ லுஹாங்கிறது எக்ஸ்ட்ரா ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சதுனால சுன்னத்து. அது நம்ம எக்ஸ்ட்ரா ஃபர்லுக்கு அடுத்து, ஃபர்லுடைய சுன்னத்துகள் நஃபிலுக்கு அடுத்து நம்ம சுன்னத்தாக நம்ம நினைச்சு தொழுகிறோம் இல்லையா, அதனால அது நஃபில் முஸ்தஹபுடைய நன்மையையும் சேர்த்து கொடுக்கும். சரியா? ஓகே கைர், அல்ஹம்துலில்லாஹ். எப்படிமா நியத்தின் அடிப்படையில் கூலி கொடுக்கும். சரியா? நீங்க நஃபில்னு சொன்னாலும் சரி, சுன்னத்துன்னு சொன்னாலும் சரி, நியத்தின் அடிப்படையில் கூலி கொடுக்கப்படும். நீங்க லுஹா சுன்னத்துன்னு தான் தொழுதுட்டு இருக்கீங்களா, தாராளமா தொழுகலாம். ஓகே, தவறெல்லாம் கிடையவே கிடையாதுமா. இன்னமல் அஅமாலு பின்னியாத், அவ்வளவுதான். ஆமா, எண்ணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கூலி. ஒன்று தெரியுமா, நஃபில் நமக்கு மறுமையில் மீசான் தராச நிறைவு செய்யறதுக்கு நஃபில் பயன்படும், எதுவுமே வேஸ்ட் ஆகாது. சரியா? அதனால கைர், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஆமா ஓகே, அடுத்து பாருங்க, ஹராம். அல்லாஹும் அவன் தூதரும் கடுமையாக தடை செய்த பாவங்களுக்கு ஹராம் என்று சொல்லப்படும். இவற்றை விடுவது அவசியமாகும். ஹராமை மறுப்பவன் காஃபிராவான், அதை செய்பவன் பெரும் பாவியாவான், மேலும் தண்டனைக்குரியவனாவான். உதாரணமாக பொய் பேசுதல், கோல் சொல்லுதல், திருடுதல், மது அருந்துதல், வட்டி, லஞ்சம் வாங்குதல், சூதாடுதல் முதலானவை. இன்னும் நிறைய இருக்குது. ஹராம் என்கின்ற லிஸ்ட்ல இன்னும் அதிகமாக இருக்குது. சரியா? இப்போ இது எல்லாமே ஹராமை செய்யக்கூடியவன் பெரும் பாவி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து மக்ரூஹே தஹ்ரீம், ஹராமிற்கு அடுத்த நிலையில், அதாவது மக்ரூஹ்னு சொல்கிறோம் இல்லையா, அது சேர்த்து மக்ரூமே தஹ்ரீம்னு சொல்கிறாங்க. ஹராமிற்கு அடுத்த நிலையில் உள்ள தீய செயலிற்கு மக்ரூஹ் தஹ்ரீம் என்று கூறப்படும். இதை மறுப்பவர் காஃபிராக மாட்டார், ஆனால் தண்டனைக்குரிய பாவியாவார். உதாரணமாக புகைப்பிடிப்பது, கரண்டைக்கு கீழ் ஆடை அணிவது, உருவப்படம் உள்ள விரிப்பில் தொழுவது, இது எல்லாமே மக்ரூஹ, வெறுக்கத்தக்க செயல். சரியா? நிறைய இதில் எல்லாத்துலேயுமே மக்ரூஹுக்கள் இருக்குது. பேச்சில், தொழுகையில், என்ன தொழுகையிலலாம் இந்த கடவாய் பருக்கில் எப்படி ஏதாவது சாப்பாடு ஏதோ உணவுப் பொருளை சிக்கி இருந்துச்சு அப்படின்னா அது என்ன மென்னுக்கிட்டு இருக்கிறது, என்ன அப்புறம் அங்கங்கே சொறிகிறது, இதெல்லாம் தொழுகையின் மக்ரூஹுக்கள். புரியுதா? அதே போல் எப்படி ஆடிக்கிட்டே தொழுவாங்க. சரி, ஓகே ஹைர். அப்போ சில எல்லா அமல்கள்லையுமே சில மக்ரூஹுக்கள் இருக்குது. சரியா? ஓகே ஹைர். அப்போ அதெல்லாமே
இது எந்த தரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதை மறுப்பார், காஃபிராக மாட்டோம், ஆனால் தண்டனைக்குரிய சில நேரம் பாவியாக மாறிடுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அசையாம். சரி, அடுத்து பாருங்க, மக்ருஹே தன்சீஹ். தன்சீஹ், இதை செய்யாமல் இருந்திருந்தால் நன்மை கிடைக்கும், அப்படி செய்துவிட்டால் குற்றவாளியாக மாட்டார். இதை செய்வது பேணுதலுக்கு மாற்றமானதாகும். உதாரணமாக உது செய்கையில் உலக பேச்சு பேசுவது அப்படிங்கிறது. சரியா? இதெல்லாம் மக்ருஹே தஹரீமை விட கொஞ்சம் அடுத்த இதில் இருக்கிறது. சரியா? இதில் குற்றம்லாம் கிடையாது, பட் அது விட்டிருந்தோம்னா அது நன்மை கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விடயங்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இதற்குட்பட்ட விஷயங்கள் தான் சரியா. சரிங்களா? எத்தனை பாட்டா இருக்குது? 1 2 3 8. சரியா? 8 பாட்டா இருக்குது. ஆமாம். ஃபர்து, வாஜிப், சுன்னத்தே முஅக்கதா, சுன்னத்தே கைரு முஅக்கதா, நஃபில், முஸ்தஹபு, ஹராம், மக்ருஹே தஹ்ரீர், மக்ருஹே தன்சீஹ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8 விஷயமாக நமக்கு வழக்கு சொற்களுக்கு நமக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதன் அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? கவனமாக அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். சரி, ஆனால் இதில் இன்னொரு விஷயத்தை கவனிங்களேன். அதாவது சில நேரம் இந்த சப்ஜெக்ட் முடிச்சிடும். சில நேரம் நம்ம என்ன செய்வோம்னா சுன்னத்தை ஃபருளாக நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது, அதில் கவனமாக இருக்கணும். இப்போ ஜமாத்துக்கு ஆண்கள் ஜமாத்துக்கு போகிறாங்க, அங்கே இமாம் தக்பீர் கட்டிட்டார், ஃபர்லுக்கு தக்பீர் கட்டிட்டார். இவர் என்ன செய்யறாரு? ஐயோ முன் சுன்ன தொழுதுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? அவர் அந்த ஃபர்லை விட்டுறக்கூடாது. ஃபர்லுக்கு முக்கியத்துவம். ஆக அந்தந்த கேட்டகரியை கரெக்டாக அதில் இது பண்ணிக்கிறணும். அதே இது சில நேரம் ஃபருல சுண்ணத்தாக்கிடக்கூடாது, கட்டாய கடமையை என்ன செய்யக்கூடாது? இது பார்த்துக்கிறலாம், சாய்ஸில் விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்திலையும் இது பண்ணக்கூடாது. ஆக அந்தந்த தரஜாவை, அந்தந்த ஷரியத்துடைய சட்டத்தை கவனமாக முறையில் புரிந்து கொண்டு அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அதுல ரொம்ப கவனம். தராவிங்கிறது சுன்னத்து தான், சுன்னத்தை முஅக்கதா கூட கிடையாது, சுன்னத்தை தஹரீம். சரியா? சுன்னத்தை கைரு முஅக்கதா. இஷாவுடைய ஃபர்லு தான் நம்ம தொழுதுக்கிறோம். சரியா? ஆமாம். இன்ஷாஅல்லாஹ் இன்னும் ஷரியத்துறை சட்டங்கள் நிறைய போக போக நம்ம விரிவாக்கமாக பார்ப்போம். இப்போதைக்கு இது முக்கியத்துவத்தையும் அதனுடைய சிறப்புகளையும் நம்ம பார்த்துட்டோம். கேள்விகள் பாருங்க. ஃபர்லு என்றால் என்ன? அப்படியே இருக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபுல்லாமே. ரெண்டாவது சுன்னத்தை முஅக்கதா என்றால் என்ன? இதை தங்கடமின்றி விட்டால் என்ன சட்டம்? அப்படியே பாயிண்ட் பாயிண்டா அதில் இருக்கிறதே குடிச்சுக்கோங்க. மூணாவது பேரா, ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பேரா, ரெண்டாவதுக்கு மூணாவது பேரா, மூணாவதுக்கு ஆறாவதா, ஆமாம் லாஸ்ட் கீழே இருக்கிறது ஹராம், அதை எழுதிக்கிறணும். மற்றது எல்லாமே படிச்சுக்கணும். சரியா? வாஜிபு, மக்ருஹ், தஹரீம், தன்சீம் எல்லாமே படிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிறணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஹைர்.